ஓகே, வெல்கம் பேக் மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே சார். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே மர்மர் அப்படின்ற அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மூவி நிறைய ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மூவிக்கான ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ லேட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டக்குன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரியான ஒரு மூவி தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிட்டாங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி. அண்ட் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பெருசாக அந்த சினிமோட்டோகிராஃபி, அந்த ப்ரொஃபஷ்னல் கேமராஸில் எல்லாம் நான் ஒரு ஹேண்டில் வச்சு அந்த கேமராஸ் ஆங்கிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஷேக்கிங்ஸ்லாம் தனியாக தெரிஞ்சுது. பட் அதுதான் அந்த படத்துக்கான ஒரு யூனிக்னஸே கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பியூரான ஒரு ஹாரர் மூவிக்கான அந்த ஒரு த்ரில்லை கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ இயர் ஆஃப் ஹாரர் பிகின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுவுமே நொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உண்மையாலுமே அந்த ஒரு ஹாரர் மூவி, ஒரு த்ரில்லர் மூவின்றதில் ஆனால் அந்த ஒரு பேயின்ற ஒரு விஷயத்தை காட்டல. பட் ஆனால் அந்த ட்ரெய்லரில் சொல்லும்போதே ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த ஊரில் இந்த காட்டுக்குள்ளார போனோன்னே இந்த மாதிரி ஆகிடுன்ற மாதிரி ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து இந்த பெருசாக அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டக்குன்னு அந்த ஜம்ப் கட்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இதில். ஏன்னா அந்த ஸ்க்ரீனை பிளாக் ஆகும்போது ஒரு மாதிரி ஃபியர் பயங்கரமாக க்ரியேட் ஆச்சு. அண்ட் இந்த படத்துலையுமே இதே மாதிரியான ஒரு டோனை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உண்மையிலுமே அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதில் போஸ்டர் தான் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த தலையை தனியாக இருக்கிற மாதிரி அது வச்சுருந்ததுமே அந்த படத்துலையுமே அதை சொல்லியிருப்பாங்க. தலை தனியாக முண்டும் தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா அந்த கீழேயே வார்னிங் சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் மரர் விஷயங்களை பார்த்து பயப்படுறவங்க பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கண்டிப்பாக ஒரு ப்ரூட்டலான ஒரு ஹாரர் மூவியாக இருக்கும். பட் ஆனால் ஹாரர்ன்றப்போ அந்த ஒரு எலமெண்ட்டை காட்டல, ஒரு என்ன அப்படின்றத காட்டல, ஏதோ ஒன்று இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர. பட் ஆனால் இந்த ட்ரெய்லரில் சுத்தமாக அதுக்கான அந்த ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே அதை பற்றி பேசலன்னு ஒரு மாதிரியான அந்த எக்ஸைட்மெண்ட் தான் க்ரியேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியில் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பான அந்த ஹாரர் எலமெண்ட் இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரில் கொடுத்த அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கை என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நீங்களும் இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ட்ரெய்லர் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.